3 வருஷமா ஒருத்தனுக்கு வலி, முதுகு வலி. ஆனா, அவன் நெனச்சுக்கிறான் இது நார்மல் தான்னு. என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் வந்து தினைக்கும் வேலைக்கு போறான், வரான். எப்பவும் நம்ம செய்ற மாரி தான். அவனுக்கு முதல்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, கொஞ்சமா வலி வருது, முதுகு வலி. அதே மாரி கொஞ்சமா டயர்டா இருக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமா நாளாவ நாளாவ என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த வலி அதிகரிச்சுட்டே போகுது. ஸ்ட்ராங் ஆகுது அந்த வலி. அந்த முதுகு வலி அதிகமாகுது. அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறான். அவன் அதிகமா டயர்ட் ஆகுறான். அப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவன் உடம்பே சொல்லுது, "டேய் போதும்டா என்ன உட்றா சாமி" சொல்லிட்டு சொல்லுது. அப்பதான் அவன் முடிவு பண்றான். சரி நம்ம போய் ஒரு டாக்டர் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, டாக்டர் கிட்ட வந்து எடுத்துட்டு, அவனுடைய டாக்டர போய் பார்க்குறான். டாக்டர் பார்த்துட்டு, அவன் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றான். எனக்கு இந்த மாரி டயர்ட் ஆகுது. ரொம்ப முதுகு வலிக்குது. அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள, அப்பதான் டாக்டர் கேட்கிறாரு, "உங்க வேலை என்ன? என்ன வேலை செய்றீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பதான் அவன் சொல்றான், "என்னுடைய வேலை என்னன்னாக்கா, நான் வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செய்ற மாரி ரிப்பெட்டிட்டிவான ஆக்ஷன் செஞ்சுட்டு இருப்பேன். அதே மாரி எனக்கு வேலையில வந்து ரொம்ப பிரஷர் இருக்குது என் மேனேஜர் கிட்ட இருந்து. எனக்கு வேலை டென்ஷன் அதிகமா இருக்கும். ரொம்ப டென்ஷனான ஒர்க் தான் நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பதான் டாக்டர் சொல்லி கேட்டிருக்காரு, ஒருவேளை உங்களுக்கு வந்துக்கிற இந்த பிரச்சனைக்கும், உங்க வேலைக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்றீங்க? அப்படியா? அதுக்கும் இதுக்கும் வாய்ப்பு இருக்குதா? என்ன சொல்றீங்க டாக்டர் சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஆனா, உண்மை என்னன்றது இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. அப்பதான் சொல்றாரு டாக்டர் வந்து, ஒருவேளை இது வந்து ஒரு மலாதி ப்ரொஃபஷனலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மலாதி ப்ரொஃபஷனலா அப்படின்னா என்ன டாக்டர்? அதாவது நீங்க செய்ற வேலை மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு வலியோ, வேதனையோ உங்களுக்கு வருதுன்னு சொன்னா, வேலையினால வருதுன்னு சொன்னா, அத வந்து மலாதி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு டாக்டர். அப்பதான் அவன் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இன்டர்நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறான். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு மலாதி ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு அஃபிஷியலா அது வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அதே மாரி எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து சில இதெல்லாம் செய்யணும். உங்கள டாக்டர் பார்த்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கணும். சர்டிஃபிகேட் மெடிக்கல் இனிஷியல் சொல்லுவாங்க. அது உங்களுடைய மெடிசன் த்ரெட் அவங்களுடைய டாக்டர் தான் வந்து அத ரெடி பண்ணி குடுப்பாரு. அத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செக்யூர் சொசைட்டி சிபிஐஎம் வந்து எத நீங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ, அவங்க வந்து ஒரு ஃபார்முலா செர்ஃபான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க வந்து அத ஃபில் பண்ணி அந்த டொசிய ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி என்ன ப்ராப்ளம் எதனால வருது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி அதே மாரி உங்க வேலை விஷயமும் நீங்க வேலையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப நீங்க ப்ரூவும் பண்ணணும். இந்த மாரி உங்க வேலை நிமித்தமா தான் இந்த மாரி நீங்க பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்கன்றத நீங்க அந்த முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அது மலாதி ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து 100% வந்து டேக் இன்டு சார்ஜ் பண்ணிப்பாங்க சிபிஐஎம் உங்களுடைய செக்யூர் சொசைட்டி. அதே மாரி உங்களுக்கு வந்து செக்யூர் சொசைட்டி கொடுக்கக்கூடிய உங்களுடைய அரைமலதிக்கு அந்தனித்த ஜூர்னாலிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து நார்மல் அரைமலதியோட மலாதி ப்ரொஃபஷனல் இருந்தீங்க சொன்னா கொஞ்சம் அதிகமா தருவாங்க. அதே மாரி இப்ப நீங்க வந்து திருப்பி நீங்க வந்து அந்த மலாதி குணமாயிடுச்சு. நீங்க வேலைய திருப்பி எடுக்க வேண்டி வருது. அப்படி இல்ல உங்களுடைய மலாதினால உங்களுக்கு வந்து ஒரு 10% கிட்ட உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. உங்களுடைய ஒரு ஹேண்டிகேப் மாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு ராந்த்ன்னு சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு மாசம் மாசம் குடுக்குற சந்தா மாரி உங்களுக்கு ஒரு உதவி பணம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல உங்களுக்கு மலாதி ப்ரொஃபஷனல் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களை அவ்வளோ ஈஸியா உங்க பத்திரம் வந்து உங்கள வேலைய விட்டு தூக்க முடியாது. அவன் நினைச்சிட்டு இருந்தான் இது காம்ப்ளிகேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த திமாஷ்ல வந்து எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா இருந்தாலும் அவன் வந்து சரி இந்த முயற்சி நம்ம வந்து செய்வோம். அந்த திமாஷ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். அப்ப அவன் போய் அவங்க டாக்டர பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட் மெடிக்கல் இனிஷியல் எடுக்கிறான். அதே மாரி சிபிஎம் கிட்ட டிக்ளரேஷன் பண்றான். அதுல எக்ஸ்பிளைன் பண்றான். அவனுடைய கண்டிஷன் தி ட்ரவை அவனோட வேலை கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? அவன் என்ன கரெக்ட்டா செஞ்சுட்டு இருந்தான்? எவ்வளோ நேரம் செய்றான்? அதே மாரி இந்த அவனுடைய வொர்க் என்வாயர்ன்மென்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்றான். அதே மாரி எவ்வளோ நாளா இது வந்து நீடிக்குது இந்த பிரச்சனை அப்படின்றதையும் சொல்றான். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவன் தோசிய இது பண்ணி ரெடி பண்ணி அனுப்புறான். அப்ப அவன் நினைக்கிறது இது வந்து இம்பாசிபிள் இது ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்வோம் சொல்லிட்டு செய்றான். ஆனா, ரிசல்ட் என்னன்னு சொன்னா, அவனுடைய மலாதி வந்து அந்த லிஸ்ட்ல இருந்ததுனால, அவன் குடுத்த ரீசன்ஸும் சரி, அவங்க டாக்டர் கிட்ட வாங்குன சர்டிஃபிகேட்டும் சரி, எல்லாமே கரெக்ட்டா இருந்ததுனால, அவனுடைய மலாதி ப்ரொஃபஷனல் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க சிபிஐஎம். அப்ப ரெகக்னைஸ் பண்ணிட்டதுனால, அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகையும் கிடைச்சிருக்குது. அதனால அவனுக்கு வந்து இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இப்பதான் அவன் உணர்றான் என்னன்னு சொன்னா, ஐய்யயோ! நம்ம இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தோம்னு சொன்னா, நம்ம 2 வருஷம் வலியில அவஸ்தைப்பட்டிருக்க தேவையில்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா நம்மளுடைய உடம்ப கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு தெரிய வருது. இதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த விஷயம் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாமலே நெறைய பேர் நெனச்சுப்பாங்க. அது அவங்களுடைய வேலைனாலே இப்படிதான். அது நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நமக்கு உடம்பு வலி வருதுன்னா, அது நார்மலான விஷயம் அப்படி தான் நினைப்பாங்க. சாதாரண வலியா இருந்தது சொல்லிட்டு அது வந்துட்டு போயிடுச்சுனாக்க பிரச்சனை கிடையாது. ஆனா அது உங்களுக்கு தொடர்ந்து உங்க உடம்புல வலி வருது. அதாவது சில பேருக்கு வந்து தோந்தனி தலை, தோள்பட்டையில வலி வரும். கையில பொய்யில வலி வரும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய மெக்கானிக்கல் ஒர்க் அந்த மாரி இருக்கும். ரிப்பிட்டிட்டிவ் ஒர்க் செய்றாங்க. அதனால அவங்களுக்கு தேய்மானம் ஆகும். அது வந்து ஒரு நாளடைவுல அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாரி இப்ப புலோன்ஸ்ல வேலை செய்றாங்கன்னு சொன்னா, அவங்க மாவு வந்து செஞ்சு கிண்டி கிண்டி செய்யக்குள்ள அவங்க சுவாசிப்பாங்க. அதனால அவங்க லங்ஸ்ல போயிட்டு அந்த மாவு படிஞ்சு, அதனால அவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாரி பிரீத்திங்
ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் வந்து அதனால வருது. அப்ப அது மலாதி ப்ரொஃபஷனல்ல அதெல்லாம் கிளாஸிஃபை பண்றாங்க. அப்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மலாதி எவ்வளோ நாள் வருது, அது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இருக்குதா, அத பார்த்து உங்களுடைய மெடிசன் கூட கண்டிப்பா நீங்க பேசணும். பேசி அத வந்து ரொம்ப சாதாரணமா விட்டுறாதீங்க. பிரான்ஸ்ன்ற இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இந்த மாரி சில ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள பாதுகாத்துக்க முடியும். அதனால நெறைய பேர் வந்து சில பேர் அப்யூஸ் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்காக இந்த ஐடியா சொல்ல வரல. இது வந்து உண்மையாவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டியத கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுனாக்க, இது மாரி அவஸ்தைப்படக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாரி வீடியோ நீங்க திருப்பி பார்க்கணும், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னு சொன்னா, என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.